இன்னைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? டேஸ்ட் அட்டகாசமா இருக்க மாரி சிக்கன் தந்தூரி எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? இப்ப பிளேட்ல ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா, தனி மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா, காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கலருக்காக மட்டுமே 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு கரெக்ட்டா இருக்கும். மஞ்சள் தூள் வந்து 1/4 ஸ்பூன். எந்த நான்வெஜ் செஞ்சாலும் கண்டிப்பா மஞ்சள் தூள் சேர்த்து செய்யுங்க. இப்ப தந்தூரி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கெட்டியான தயிர் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். புளிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். சீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. கஸ்தூரி மேத்தியை நல்லா கையால் கசக்கி சேர்த்துருக்கேன். இப்போ அரை எலுமிச்சம்பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாக இருந்தது மசாலா அப்படின்னா எண்ணெய் மட்டும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கணும். கண்டிப்பாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. மசாலா ரொம்ப தண்ணி பட்ட மாதிரி இருந்ததுன்னா சிக்கனோட போய் ஒட்டாத மாதிரி ஆகிடும். இதை நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா நான் கழுவி வச்சிருக்க சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த சிக்கனை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சிக்கனை மட்டும் எடுத்து கலந்து வச்சுருக்க மசாலோட சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் ஃப்ரிட்ஜில். ஊற வச்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா சார்கோலில் நெய் விட்டு விட்டோம் அப்படின்னா ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரெடி. எங்கிட்ட சார்கோல் இல்லாதனால ஸ்மோக்கி ஃப்ளேவர் நான் கொடுக்கல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் டேஸ்டான சூப்பராக அட்டகாசமான சிக்கன் தந்தூரி ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரியே மசாலா பெரட்டி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.